ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பத்மாசனம் போடுறதால ஏழாவதாக ஒரு இணையத்தை செயற்கையாக நம்ம உருவாக்குறோம். ஏழாவதாக ஒரு இணையத்தை நம்ம செயற்கையாக உருவாக்குறதால உடம்புல இருக்கிற மற்ற 6 ஆதார கமலங்கள்லாம் எப்படி துரிய பெறுது? இந்த ஆதார கமலங்கள்லாம் துரிய பெற்றால் உடம்புல இருக்கிற உடல் மின்சாரம் எப்படி சீராக இருக்குது? இந்த உடல் மின்சாரம் சீராக இருந்தால் உடம்பு சுற்றி அந்த காந்த புலன், அந்த காந்த கவசம் எப்படி மனிதனை காக்குது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பத்மாசனத்துடைய பயன்கள் பற்றி ஒரு பதிவில் பார்த்துருப்போம். பொதுவாக பத்மாசனம் வலது கால் எடுத்து இடது தொடை மேலேயும் இடது கால் எடுத்து வலது தொடை மேலேயும் போட்டு சின்முத்திரையிட்டு முதுகுத்தண்டை நேராக வச்சு உட்காருவோம். அப்படி பத்மாசனம் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடது கால் கட்டை விரலையும் வலது கால் கட்டை விரலையும் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். ஏன் அப்படி அழுத்தி விடணும்னா, உடம்புல இருக்கிற 2 முக்கியமான நரம்பு, ஒன்று இடைகளை பிங்களையோட முக்கியமான சுவிட்சு இங்கே தான் இருக்குது. இந்த இடது கால் கட்டை விரலேருந்து ஆரம்பிக்கிறது இடைகளை, வலது கால் கட்டை விரலேருந்து ஆரம்பிக்கிறது பிங்களை. இது கால் வழியாக தொடை வழியாக முதுகுத்தண்டில் இடையும் பிங்களை இப்படி ஒன்றா சேருது, நடுவில் சுழிமுனாய் ஓடுது. இது 3ம் ஒன்றா சேருகின்ற இடம்தான் ஆதார கமலம் என்பதை முந்தைய பதிவில் நம்ம பார்த்தோம். அப்படி இந்த 2 சுவிட்சை அழுத்தி விடும்போது என்ன ஆகுது? இடைகளைக்கும் பிங்களைக்கும் ஒரு துரியம் பெற்று மற்ற 6 ஆதார கமலங்களும் உடம்புல இருக்க ஒட்டுமொத்த நரம்பு இயக்கங்களும் ரிலாக்ஸ் ஆகுது. அப்படி கொஞ்ச நேரம் அழுத்தி விட்டுட்டு வலது கால் எடுத்து இடது தொடை மேலே வைங்க, அப்புறம் இடது கால் எடுத்து வலது தொடை மேலே வைங்க. பத்மாசனம் ஏன் வலது கால் எடுத்து தான் இடது தொடை மேலே வைக்கணும், முதல்ல இடது காலை வைக்கக்கூடாதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற சயின்ஸை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் நான் முக்கியமாக சொல்ல வந்தது, ஏழாவதாக நம்ம கொடுக்கக்கூடிய, ஏழாவதாக நாம் செய்யக்கூடிய இந்த இணையத்தால், ஏழாவதால் செய்யக்கூடிய இந்த ஆதார சக்கரத்தால் உடம்புல நாம் அடையக்கூடிய பயன் என்ன? செயற்கையாக இங்கே ஒரு சக்கரை நான் உருவாக்கிட்டேன் பாருங்கள். இந்த இடைகளை பிங்களை ஒன்றா சேர இடம் தான் ஆதார கமலங்கள். இங்கே நான் ஒன்றா சேர்த்துட்டேனே, இடைகளையும் பிங்களையும் நானே செயற்கையாக ஒன்றா சேர்த்துட்டும் போது என்ன ஆகுது? மற்ற ஆதார கமலங்கள்லாம் அப்படியே துரியம் பெறுது. மற்ற ஆதார கமலம் துரியம் பெறும்போது என்ன ஆகுது? உடலில் இருக்கிற மின்சாரம் சீராகுது. பொதுவாக நம்ம உடம்புல இருந்த ஆற்றல் கீழ் நோக்கி போயினே இருக்குது. நடக்கிறேன், உட்காடுறேன், விளையாடுறேன்னும் போது கை வழியாகவும் கால் வழியாகவும் ஆற்றல் பூமியை நோக்கி போகுது. காரணம், புவியீர்ப்பு விசை இழுத்துக்கினே இருக்குது. அது ஓப்பன் சர்க்கியூட்டில் எப்படி பவர் வெளியே போகுமோ அதுமாதிரி போயினே இருக்குது. இங்கே பத்மாசனம் போட்டு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக மாற்றிட்டேன் என் உடம்பை. இடைகளையும் பிங்களையும் ஒன்றா சேர்த்து க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக மாற்றிட்ட போது இங்கே பாருங்கள், ஆற்றல் வெளியே போகிறதுக்கு வழியே இல்லையே. எப்படி கால் வழியாக போகும்? இங்கே தான் சுத்தம். உடம்புக்குள்ளே தான் இந்த ஆற்றல் சுற்றின்னு இருக்கும். உடம்புக்குள்ளே சுற்றுற ஆற்றல் இடைகளையும் பிங்களையும் ஒன்றா சேர்த்துட்டுச்சுன்னா, இங்கே சேர்த்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? இந்த ஆற்றல் என்ன ஆகுது? மற்ற 6 ஆதார கமலங்களை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருக்கோம். ப்ரைமரி காயில் கம்மியான வோல்ட்டில் இருக்கும், செகண்டரி காயில் வோல்ட்டை அப்படியே அதிகப்படுத்திக்கினே போகும். அந்த மாதிரி இந்த பத்மாசனத்தில் நம்ம ஏழாவதாக இருக்கிற இணையம் இது ஒரு ப்ரைமரி காயில். இந்த இடைகளையும் பிங்களையும் ஒன்றா சேர்த்துடுறோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றா சேர்த்து இங்கே ஒரு 2 வோல்ட்டு. இது என்ன ஆகுது? இங்கே சேர்க்குற இந்த இணையம் முதுகுத்தண்டில் இருக்கிற 4 இதழ் கமலான மூலாதாரத்தை போய் ஆக்டிவேட் பண்ணுது. இந்த 2 வோல்ட்டு எப்படி இங்கே 4 வோல்ட்டாக மாறுது? சுவாதிஷ்டானம் 6 இதழ் கமலம், மணிபூரகம் 10 இதழ் கமலம், அநாதகம் 12, பசுத்தம் 16, அதுக்கப்புறம் ஆஞ்சை 32. இங்கே ப்ரைமரி காயில் நான் போடுற இந்த பத்மாசனம் 2 வோல்ட்டு எப்படி 4, 6, 10, 12, 16, 32 எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது பாருங்கள். அதுக்கு மேலே சகசிரதம் 1000 இதழ் கமலம், அது கம்ப்ளீட்டாக மனித உடம்பு மேக்னடைஸ் ஆகிடும். இங்கே கொடுக்குற இந்த ஆற்றல் உடம்பை விட்டு வெளியே போகாமல் உள்ளேயே சுற்றின்னு இருக்கும்போது இந்த உடல் மின்சாரம் துரிய பெறுது. இந்த மின்சாரம் துரிய போடும்போது எங்கெங்கெல்லாம் மின்சாரம் இருக்குதோ அங்கே காந்தம் இருக்குது, சயின்ஸு. அப்போ என் உடம்பு ஒரு காந்த கோலமாக இங்கே மாறிடுச்சு. பூமி ஒரு காந்த கோலம் தானே. பூமி எப்படி ஒரு காந்த கோலம்னு சொல்கிறோம்? பூமியோட மத்தியில் ஒரு நெருப்பு குழம்பு இருக்குது. அந்த நெருப்பு குழம்பு சுற்றினே இருக்கிறதால அங்கே ஒரு மின்சாரம் இருக்குது. அந்த மின்சாரம் இருக்கிறதால பூமி ஒரு காந்த கோலமாக இருக்குது. சரி, பூமி காந்த கோலம் இருக்கிறதால என்ன பயன்? பூமி காந்த கோலமாக இருக்கிறதால தான் சூரியன்கிட்டேருந்து வர ஆபத்தான கதிர்வீச்சுகளை நம்மளை காப்பாற்றுறது அந்த காந்த புலன் தான். இப்போ மனித உடம்பை பத்மாசனம் போட்டு ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் ஆகி நான் காந்த புலனாக மாற்றிட்டேன். இதனால் என்ன பயன்? கிரகங்களிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள், தீய கதிர்கள், அவன் வினைப்பதிவுபடி அவனுடைய கிரம அமைப்புகள் ஒழுங்காக சரியில்லைனா கூட அந்த தாக்கம் கூட ஒரு பத்மாசன சாதகனை ஒன்றும் செய்யாது. நான் சொல்லலை, நம்ம ரிஷிகள், ஞானிகள், என்னோடய குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் ராஜயோக சம்பூர் யோகாசனில் சொல்கிறார், 1/2 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் பத்மாசனம் போடுற ஒரு சாதகனை சுற்றி அந்த காந்த புலன் கண்டிப்பாக உருவாகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பத்மாசனத்தை 1/2 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் போட்டோன்னா அதை நம்ம உணரலாம். நம்ம உடம்பினோட இயக்கம் தானே. அந்த இயக்கம் துரியம் பெறும்பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற காந்த புலன் நம்மளை எப்படி வழி நடத்துது, எப்படியெல்லாம் நம்மளை கரெக்டான ஒரு பாதையில் கூட்டும் போது, எப்படியெல்லாம் தீய பதிவுகள், தீய மனிதர்களிடந்து நம்மளை விலகி வைக்குது. இது ஒரு பத்மாசனத்துக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு.
ஏன்னா கம்ப்ளீட்டாக உடம்பை வந்து நம்ம வந்து இடைகளையும் பிங்களையும் ஒன்றா சேர்த்தும் போது ஆற்றல் எல்லாம் உடம்புக்குள்ளே சுற்றும் போது அங்கே ஒரு அற்புதம் நடக்குது பாருங்கள். உடம்புல இருக்கிற ரத்தம் 5லேருந்து 6 லிட்டர் ரத்தம் இங்கேயே சுற்றுது, இடுப்புக்கு மேலேயே போகுது. 5லேருந்து 6 லிட்டர் ரத்தம் வந்து இங்கே கொடுக்குற அந்த இடுப்புக்கு மேலேயே அந்த ப்ரெஷர், இப்போ அவ்வளோ ரத்தம் இருக்குதுல்ல, அந்த ரத்தம் எல்லாம் இங்கே ப்ரெஷர் கொடுத்து இங்கே போகும்போது என்ன ஆகும்? கல்லீரல் ஒரு பெரிய உறுப்பு, ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி, எவ்வளோ வேலையை செய்யுது கல்லீரல். அந்த கல்லீரலுக்கு போதுமான ரத்தம் போகும்போது கல்லீரல் தன்னைத்தானே பியூரிஃபை பண்ணிக்கும். சிறுகுடலில் இருக்கிற இந்த குடல் உறிஞ்சிகள்லாம் தன்னை நல்லா அந்த சத்துக்களை சீக்கிரமாக எடுத்துக்கும். மண்ணீரல் நல்லா வேலை செய்யும், நுரையீரல் நல்லா வேலை செய்யும், கல்லீரல் வேலை செய்யும், இதயம் நல்லா வேலை செய்யும், இடைகளையும் பிங்களையும் சுவாசம் சீராகும். ஏன்? நம்ம இடது பக்கம் போடுற இந்த நரம்பு தான் இடது பக்கம் போகிற சுவாசத்தோட தொடர்பட்டு இருக்குது, வலது பக்கம் போகிற நரம்பு வலது பக்கம் சுவாசத்தோட தொடர்பட்டு இருக்குது. இடது பக்கம் ஓடுற சுவாசம் சந்திரகலை குளிர்ச்சி, நம்ம வலது பக்கம் ஓடுறது சூரியகலை உஷ்ணமும் குளிர்ச்சியும் மாற்றி ஓடுறதால தான் நம்ம நடமாடின்னு இருக்கிறோம். அப்போது இங்கே இடைகளையும் பிங்களையும் ஒன்றா சேர்த்து சுவாசத்தை சீராக்கிறோம். இந்த இடைகளை பிங்களை நரம்பு இயக்கங்கள், அந்த பிராணசக்தி எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஊடுருவி போச்சுனாலே மனிதன் ஆரோக்கியமாக இருந்துருவான். ஏன்னா இதுதானே 2 முக்கியமான நரம்பு. இங்கே கொடுக்குற ஒரு ப்ரெஷர், இங்கே கொடுக்குற ஒரு அழுத்தம், 7வதாக நம்ம உருவாக்குற இணையம் இடைகளையும் பிங்களையும் அந்த ஆற்றல் அற்புதமாக போகும். சுவாசம் எப்படி சீராகுது? ஒன்றுமே பண்ண தேவையில்ல. பத்மாசனத்தை போட்டு கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்காந்து பார்த்தாலே இந்த சுவாசம் எவ்வளோ அழகாக சீராக ஓடுது, பதட்டமே இல்லாமல் ஓடுது. சுவாசம் சீரானா என்ன ஆகும்? எண்ணங்கள் சீராகும். எண்ணங்கள் சீரானா நல்ல எண்ணங்கள் வரும். இந்த நல்ல எண்ணங்கள் மனிதனை தெய்வத்தன்மையாக மாற்றும். சிம்பிள். எவ்வளோ ஒரே ஒரு ஆசனத்துக்குள்ளே, பத்மாசனத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையில் தான் இருந்து அத்தை அடக்கி நிலை ஆறுமிலா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருணும் அழுகினி சித்தர். எதை சொல்கிறார்? பத்மாசனத்தை சொல்கிறார். 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனை தான் இருந்து அத்தை அடக்கி நிலை ஆறுமிலா வேலையிலே குத்து விளக்கேற்றி. நம்ம ஆதார கமலங்கள்லாம் இயங்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? இந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாம் துரி போயிடுது. 6 மனையிலும் 6 சுடர், அது அணைஞ்சே கிடக்கு மாந்தருக்கு. யார் இதை தூண்டி ஏற்றி வைப்பார்? பத்மாசனம் தான் ஏற்றி வைக்கும். இந்த பத்மாசனத்தையும் செஞ்சு இது கூட சில ஆசனங்கள் செஞ்சு இதே பத்மாசனத்தில் உட்காந்து பிராணாயமும் தியானம் செய்கிற அந்த யோக சாதனைகளுடைய உடல்நிலையும் மனநிலையும் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுதான் நம்ம ஞானிகளும் சித்தர்களும் இந்த மனித குலத்துக்கு கொடுத்த மாபெரும் ஒரு பொக்கிஷம். நம்ம இந்திய நாட்டினுடைய ஒரு மாபெரும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை விட்டுட்டு ஏதோ மேலை நாடுகளில் இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இதோ போடுறோம் பாருங்கள், இந்த பத்மாசனம் எத்தனை கலை இருந்தாலும் இந்த ஒரே ஒரு ஆசனத்துக்கு ஈடாகாது. இது மனிதனுக்கு கொடுக்குற மேன்மை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்குற மேன்மை. ஒரு பெண் இந்த பத்மாசனத்தை மட்டும் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் போட்டு உக்காந்தாங்கன்னா யாரும் அவங்களோட தீய நோக்கோடு பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் மண்டை இடி, உடல் சோர்வு, மோசமான நிலை அடைவாங்க. பத்மாசனம் போடுகின்ற ஒரு பெண் எப்பயுமே தீர்க்க சுமங்கலியாக தான் இருப்பாங்க. இருக்கும் காலம் வரை மஞ்சள் குங்குமங்களோட வாழ்வாங்க. பத்மாசனத்தை 1.5 மணி நேரம் போடுற பெண்களோட தனியாக ஒரு பதிவு நம்ம பார்க்கணும். பத்மாசனத்தை மட்டும் 1/2 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் போடுற ஒரு பெண்ணுக்கு என்னென்ன மாதிரியா பயன்கள் நடக்குதுன்னு தனியாக ஒரு பதிவில் நான் போடுறேன். பெண் பாதுகாப்பு அது இதுன்னு எவ்வளோ லோல் போட்டுனுக்குறோம். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு யோகாசனங்களை பத்மாசனம் 4-5 ஆசனம் மூச்சு பயிற்சி தியானத்தை சொல்லி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அவங்கள சுற்றி இருக்கிற அந்த காந்த கவசம் பத்திரமா கூட்டு போய் பத்திரமா கூட்டின்னு வந்துடும். கவலைப்படவே வேணாம். யோக சாஸ்திரம் ஏன்னா இது ஞானிகளாலும் சித்தர்களாலும் கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான கலை. மேல் மனதால் வாழ்கின்ற மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கலை அல்ல, சித்தத்தின் வெளிப்பாடு. அந்த சித்தத்தின் வெளிப்பாடை நம்ம பழகும்போது டைரெக்டாக அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. இது உடம்புல ஏற்படுற மாற்றம். நான் சொன்னல எப்படி இந்த மின்சாரம் காந்தமாக இருந்து நம்ம உடம்பை ஒரு கவசமாக மாற்றுதுன்னு விஞ்ஞானிகள் விஞ்ஞான கருவிகள் இதை ஆய்வு பண்ணணும். பத்மாசனம் போடுற ஒரு சாதகனை கூட்டுன்னு போய் உட்கார வச்சு 1 மணி நேரம் பத்மாசனம் போட்டு அவர் உடம்புல இருக்கிற மின்சாரமும் காந்தமும் எப்படி இயங்குதுன்னு ஆய்வு பண்ணாங்கன்னா அந்த விஞ்ஞான கருவிகள் வியந்து போகும். அதுதான் பத்மாசனம். ஸ்ரீகுரு ஞானதீபன்ற சேனலோட இணைந்தே இருங்க. பத்மாசனத்தினுடைய இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் இன்னும் ஒரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் நம்ம இந்த 7வது உருவாக்குற அந்த இணையத்தால் பத்மாசனம் அடையக்கூடிய பயன்கள் என்னன்னு பார்த்தோம். வாழ்த்துக்கள். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.